வணக்கம். இன்றைக்கி ஜானஸ் கிச்சனில் ஒரு சிம்பிளான சட்னி செய்யலாம். தக்காளி வெங்காயம்லாம் வச்சு நான் கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் அதில் 1 டேபிள் ஸ்பூனுக்கு கருப்பு உளுந்து போட்டிருக்கேன். கருப்பு உளுந்து கொஞ்சம் செவந்து வரட்டும். இது கூட 5 பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ரஃப்பாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்துக்கு 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருந்தேன். அதையும் ரஃப்பாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, காரத்துக்கு 5 வரமிளகாய் போட்டிருக்கேன். இதெல்லாம் 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வதக்கி விட்ட பிறகு இதை மூடி போட்டு மூடி வச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 3-4 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். 4 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு இதை மறுபடியும் கலந்து விட்டுக்கலாம். அந்த மாதிரி கலந்து விடும்போது இந்த தக்காளியெல்லாம் நல்லா மசிச்சு விட்டு கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, இதெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இந்த சட்னிக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல் ஒரு 90% அளவுக்கு அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த சட்னியை தாளிச்சிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். அதெல்லாம் பொரியட்டும். இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாவை பொடி பொடியாக நறுக்கி அந்த எண்ணெயிலே போட்டிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். கடைசியாக கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, தாளித்து கொட்டியாச்சு. இப்போது சட்னி ரெடி ஆகிடுச்சு. நல்ல சூடான இட்லியோட இந்த சிம்பிளான ஒரு சட்னி வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.